ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக சுடுதண்ணி 1 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சுடுதண்ணி ஊற்றிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல மாவில் எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி சுடுதண்ணி ஊற்றிக்கிறதுனால நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கையில் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட மாவை நல்லா கையில் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போது சின்னதாக எடுத்து உருண்டையாக உருட்டி நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லா இதையும் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக அடுப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே சேர்த்துடணும். எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்துடக்கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இதுக்குள்ளே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். எல்லாத்தையும் சேர்த்து முடித்தாச்சு. போட்ட உடனே கிளறக்கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துட்டு அப்படியே சிம்லையே நல்லா வேக விடணும். பால் வந்து நல்லா கெட்டியான தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும். அப்படியே மெதுவாக கிளறி விட்டு சிம்மில் அப்படியே வேக வைக்கலாம். நல்ல பால் கூட ஒரு 2 நிமிஷம் வேந்துகிட்டே இருக்கும் போது ஏலக்காய் 4 தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கணும். இப்போது இது நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். நல்ல தித்திப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சா கம்மியாக கூட போட்டுக்கலாம். போட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக விடணும். அங்கே கொழுக்கட்டை கொதிச்சுட்டே இருக்கும் போது ஒரு தேங்காயை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கமகமன்னு கொதி வந்து நல்ல சூப்பராக நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒட்டா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் ஊற்றிட்டு மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.